ஒரு சாஃப்ட்வேர டெவலப்மெண்ட் பண்ணணும்னா, நமக்கு டெக்னாலஜியும் தேவை. லைக் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான் நமக்கு டூல்ஸும் தேவை. ஓகே. வெறும் கோட மட்டும் எப்படி அடிக்கிறது? கோட அடிச்சு அத நம்ம ரன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் வை வி நீட் அ டெவ் டூல்ஸ். ஸோ டெவ் டூல்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு டூ தட் டெவலப்மெண்ட், டிப்ளாய்மெண்ட் எல்லா ஸ்டேஜ்லயுமே நமக்கு அது யூஸ் ஆகும். ஸோ ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க கோடிங் டெவலப்மெண்ட் ஜாவாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம்ல டெவலப் பண்ணதுக்கு நம்ம நோட்பேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நோட்பேட் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் வெரி பிளைனு. அதில ஒரு பெரிய ஃபார்மேட்டிங் இருக்காது. கலர்ஸ் இருக்காது. அப்படி டைப் பண்ணிட்டு தான் வந்து வி யூஸ்ட் டு சேவ் அண்ட் சர்வ் அண்ட் ரன் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் நாங்க செக் பண்ணுவோம். ஸோ வெரி டீடியஸ் அந்த டைம்ல டெவலப்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் எவால்வ் ஆயி நம்ம ஐடிஇ நெறைய ப்ரௌசர்ஸு, ஸோ அட்வான்ஸ்டு டூல்ஸும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட்டோட யூனோ இந்த ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ லேர்னிங் டெவ் டூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செஷன்ல நம்ம டெவ் டூல்ஸோட சில இம்பார்ட்டன்ட் டெவ் டூல்ஸ் பார்க்கலாம் ரிலேட்டட் டு த வெப் டெவலப்மெண்ட். டு ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் இது கண்டிப்பா வேணும்னு சொல்றோம் இல்லையா? ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஎஸ் கோட் மாரி ஒரு ஐடி. விஎஸ் கோட் வந்து ஒரு இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ டூல் தான் இது. மைக்ரோசாஃப்ட்லேருந்து. ஸோ இந்த விஎஸ் கோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். GitHub இஸ் அ கோட் வெர்ஷனிங் டூல். நம்ம டெவலப் பண்ற கோட ஒரு ரிமோட்டா ஒரு சர்வர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு, தேவையானப்ப அத நம்ம அக்சஸ் பண்ணலாம். அந்த கோடே வந்து வேற இப்போ ஒரு வெர்ஷன் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல வேற ஒரு வெர்ஷன் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷனையும் மெயின்டெயின் பண்றது, ஒரு கொலாபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாடியூல்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க எல்லாரோட கோடையும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணா தானே ஒரு ஃபுல் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் ஒரு அப்ளிகேஷனு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற பிரீமியர் டூல் ஐ வுட் சே. இதில போடுற எஃபோர்ட்டு அவ்வளோ ஒர்த்து. ஸோ GitHub படிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது இருந்தா ஈஸியா நீங்க டெவலப்மெண்ட் பண்ணலாம். இது ஃப்ரீயும் கூட. ஆக்சுவலா ஃப்ரீயும் இருக்கு, லைசென்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா நீங்க ஃப்ரீ வெர்ஷன யூஸ் பண்ணிட்டு, யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் ஃபீச்சர்ஸ் இன் GitHub. ப்ரௌசர் நெறைய ப்ரௌசர் இருக்கு. பிரைமரியா யூஸ் பண்றது குரோம் ப்ரௌசரு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டோட எட்ஜ் இருக்கு. சஃபாரி ஃப்ரம் ஆப்பிள், ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ நம்ம யூஸ் பண்ணலாம். மொபைல்ல நெறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. குரோம் வந்து அ என்னோட சஜஷன் குரோம் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு குரோம் யூஸ் பண்றது நல்லாருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். பட் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஐ ஐ சஜெஸ்ட் யூ டெவலப்மெண்ட் பண்றதுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அதில போட்டு ஒரு தடவ டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் ஒர்க் ஆகுதான்றது. ஏன்னா ரூல்ஸ்லாம் ரொம்ப அதிகமா பார்க்கும். ஸ்ட்ரிக்ட்டா பார்க்கும். ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ அதனால யூ ஆஸ் எ டெவலப்பர் அடிஷன் டூ குரோம் யூ ஷுட் ஹேவ் அதர் ப்ரௌசர்ஸ் ஆல்சோ. ஸோ ஆன்லைன்ல வந்து நம்ம பார்க்குறோம் விஷுவல் ஸ்டுடியோ கோடு, விஎஸ் கோட் இருக்கு இல்லையா? இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். அது இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த விஎஸ் கோட டெவலப் பண்ணதே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ட வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்க யூஸ் பண்ணிட்டு யூ கேன் டெவலப் திஸ் கைண்ட் ஆஃப் அ டூல் ஆல்சோ. ஸோ நீங்க விஎஸ் கோட நீங்க ஆன்லைன்ல போயிட்டு யூ கேன் டவுன்லோட் இட். உங்களோட வெர்ஷன் இஃப் யூ ஆர் யூசிங் அ மைக்ரோசாஃப்ட்டோட விண்டோஸ் யூஸ் பண்றீங்கனால யூ கேன் சூஸ் the version you prefer. Okay, லோக்கல் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். விஎஸ் கோட நான் லோக்கல்ல நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்கும். கோடு வந்து நீங்க யூ கேன் டைப் லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபைல் நேவிகேஷன் அண்ட் உங்களுக்கு கோட நீங்க இப்படி டைப் பண்ணலாம். இதில விஎஸ் கோடுல என்னோட சஜஷன் வந்து ஒரு HTMLலாம் டெவலப் பண்றீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிக் இதெல்லாம் யூ நீட் டூ ஹேவ் ஒன் பிளக்கின். அதுக்கு மட்டும் ஒரு சஜஷன். யூ கிளிக் ஆன் எக்ஸ்டென்ஷன். ஸோ மைக்ரோசாஃப்ட்டோட லைவ் ப்ரிவ்யூ அத யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல டூல் இது. இதுக்கப்புறம் இன்னொன்னு ப்ரிவ்யூ HTML ப்ரிவ்யூன்னு டைப் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா பண்றதுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த ஃபைல ஓப்பன் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ரிவ்யூ குடுத்தீங்கன்னா, யூ கேன் குயிக்லி சீ த அவுட்புட்.
நீங்க கோட் அடிக்க அடிக்க உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த ப்ரிவ்யூ நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நான் இங்க கலர் வந்து ரெட் மாத்துறேன். ரெட்லேருந்து க்ரீனா மாத்துறேன். இம்மீடியட்டா க்ரீன் மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ரிவ்யூலாம் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு சர்வர் பேஸ்டு பண்ணா நீங்க ஷோ ப்ரிவ்யூ குடுத்தீங்கன்னா, நீங்க யூ கேன் சீ த யுஆர்எல் இந்த லெவல்ல பார்க்கலாம். இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட லைவ் ப்ரிவ்யூ. 2 டூலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் யூ யூ கேன் யூஸ் டூ ஸ்டார்ட் யுவர் வெப் டெவலப்மென்ட். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். இத தாண்டி வந்து யூ கேன் ஓப்பன் இன் ப்ரௌசர் ரியல் ப்ரௌசர்ல கூட நீங்க ஓப்பன் பண்ணா பண்ணிக்கலாம். திஸ் இன் ரியல் ப்ரௌசர். ஸோ நான் ப்ரௌசர் சொல்றப்போ குரோம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சப்போர்ட். யூ கேன் யூஸ் எனி ப்ரௌசர். ஒவ்வொரு ப்ரௌசர்லயும் யூ கேன் சீ த இன்ஸ்பெக்டர் கோடெல்லாம் பார்க்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும் உங்களுக்கு. ஒரு டெவலப்பரோட இந்த டூல்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் குரோம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். இந்த ப்ரௌசர்ல இருக்கிற டெவலப்மெண்ட் ஃபீச்சர்ஸ மட்டும் பாருங்க. யூ கேன் டூ ஒன் மோர் திங். ஒரு ப்ரௌசர்ல ரெஸ்பான்சிவ் மோடுக்கு யூ கேன் மேக் இட். நீங்க இதில யூ கேன் சீ ரைட். ஐஃபோன்ல எப்படி இருக்கும்? சாம்சங் ஃபோன்ல எப்படி இருக்கும்? டிஃபரெண்ட் டிவைஸஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் இங்க. அந்த டிவைஸ நீங்க ரொட்டேட் கூட பண்ணலாம். ஒரு மொபைல ரொட்டேட் பண்ணா எப்படி இருக்கும்? ஐபேடு, ஐஃபோன் நான் சூஸ் பண்றேன். ஐஃபோன ரொட்டேட் பண்றேன். ஒரு ரியல் வெப்சைட்டே போடுவோங்க. லைக் apple.com. இது apple.com வந்து ஒரு நார்மலா ஒரு டெஸ்க்டாப்புக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இதே வெப்சைட்டு ஒரு இதே வெப்சைட்டு ஒரு மொபைல்ல பார்த்தா எப்படி இருக்கும்னா, திஸ் இஸ் ஹவ். இது பார்த்தீங்கன்னா, மேல அந்த மெனு இங்க இருக்கு பாருங்க. ஸ்டோரு, மேக் இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் காணாம போயிட்டுருக்கும் மொபைல்ல. இங்க இந்த 3 லைன் இருக்குல்ல, ஹேம்பர்கர் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா தான் வரும். ஸோ திஸ் இஸ் அ மொபைல் டிவைஸ்க்கு ரொட்டேட்டும் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணீங்கன்னா அந்த மெனூஸ் வந்துருது. ரியல் மொபைல்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அ பவர் ஆஃப் யூசிங் ப்ரௌசர்ஸ். அடுத்தது GitHub. ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஆல்ரெடி GitHub வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் யூ நோ மெயின்டெய்னிங் யுவர் கோட், வெர்ஷனிங் யுவர் கோட், கொலாபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆல்சோ பாசிபிள். இதில கோட் ரிவ்யூலாம் பண்ணலாம். நீங்க டெவலப் பண்ற கோட் உங்க சீனியர் ரிவ்யூ பண்ணாலும் யூ கேன் ஏபிள் டு டூ வித் GitHub. ஸோ GitHub இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஸோ கோட் இருக்கு. HTMLலாம் இங்கே கோடு இந்த ஐ அம் கமிட்டட் ஹியர் யூ கேன் சீ ரைட். அந்த சோர்ஸ் கோட நீங்க இங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வெர்ஷனையும் நீங்க பார்க்கலாம். ஓகே. ஜஸ்ட் ஆன்லைன் இது ஃப்ரீ தான். ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி டூ மெயின்டெயின் யுவர் கோட். TechByte. Visual Studio Code is used as a dash. Is it an IDE or testing tool? IDE Integrated Development Environment. ஸோ இது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு, இது டெஸ்டிங்கு. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ த ஆன்சர் இஸ் ஐடிஇ. ஸோ அது டெவலப்மெண்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் டீபக்கிங்? டீபக் பண்ணுறதுக்கு நம்ம குரோம் டூல் யூஸ் பண்ணுறோமா, இல்லை ப்ளே ரைட் யூஸ் பண்ணுறோமா? ஸோ த ஆன்சர் இஸ் குரோம் டெவ் டூல். ப்ளேரைட்டு இஸ் ஃபார் டெஸ்டிங், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் சொல்லுவோம் நம்ம. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கு, எண்ட் டு எண்டு அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்து ப்ளேரைட்டு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் கோட் வெர்ஷனிங்? போஸ்ட்மேனில் பண்ணுறோமா ஆர் கிட்டப்பில் பண்ணுறோமா? போஸ்ட்மேன் ஒரு டூல் இருக்குது, கிட்டப்பா. ஸோ த ஆன்சர் இஸ் கிட்டப். போஸ்ட்மேன் வந்து ஏபிஐ டெஸ்டிங் பண்ணுறோம்.
அது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல் ஃபார் டூயிங் ஏபிஐ டெஸ்டிங். ஸோ நம்ம டெவ் டூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். ஒரு ரொம்ப மஸ்ட் டு ஹேவ் டெவ் டூல்ஸ் நம்ம லைக் ஒரு ஐடிஇ, அப்புறம் கிட்டப், ப்ரௌசர். ஸோ இந்த மாதிரி டூல்ஸை பார்த்து அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி ஹவு டு யூஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் எப்படி யூஸ் பண்ணலாம் இன்ஸ்பெக்டர்மெண்ட் பண்ணிவிட்டு டெவ் டூல்ஸை பார்த்தோம். ரெஸ்பான்சிவ்னஸ் மொபைல் டிவைஸில் எப்படி இருக்கும் இந்த மாதிரி வியூ நம்ம பார்த்தோம். அண்ட் கிட்டப்பும் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சஜஷன் நீங்கள் உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி அ குட் ஸ்டார்ட் ஃபார் யூ ஃபார் த டெவலப்மெண்ட். தேங்க் யூ வெரி மச்.